நடிகர் ஜெயம் ரவி இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் நடிகை த்ரிஷாவுடன் நடிகர் அஜித்குமாரோட வீட்டுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்த முதல்வர் விஜய் பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய சிக்கல்களில் இன்னைக்கு ரவிமோகன் இருந்தாலும் கூட இன்னைக்கு ரீசெண்டாக அவர் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் கூடயே கார்த்தியும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நண்பர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி நேரத்திலையும் கல்வி அமைச்சரான ராஜ்மோகன் மற்றும் முதல்வரை மீண்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதன்படி இன்னைக்கு அவர் மீடியாவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமூகத்து முன்னாடி இன்னைக்கு பெண்கள் அழுதா அவங்கள ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே உடஞ்சி அழுதாலும் அவனை இந்த சமூகம் தப்பான பார்வையாக தான் பார்க்குது. ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை ஒரு ஆண் லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் ஏன் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பெண்களை எப்பவுமே பரிதாபமாகவும் ஆண்களை என்றைக்குமே ஆக்ரோஷம் கொண்டவங்களாகவும் இன்னைக்கு உருவகப்படுத்தி பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சமூகத்து மேலே குறை சொல்கிறதா இல்லை என்னுடைய வாழ்க்கை மேலே குறை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பெண்களோட கண்ணீர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுது. ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அதை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஆண் ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தா இன்னைக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட ஒரு நபர் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் ரவிமோகன் ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நான் சந்திச்சிருக்கிற அதே வலி கஷ்டங்களை தான் இன்னைக்கு முதல்வர் விஜயும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னுடைய அந்த உலகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிடுச்சு. ஆனால் அவர் ரொம்பவும் அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது அவருடைய ரசிகர்கள் தான். அவருடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொடுக்குற அந்த எனர்ஜி மட்டும்தான் இன்னைக்கு விஜய் அண்ணாவை தாங்கிட்டு இருக்குது. விஜய் அண்ணா என்னைக்கும் ஃபேமிலியால் உடஞ்சி போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கும் அவர் சர்வே ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய ரசிகர்கள் தான். இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மேலே ஒரு ரசிகர்களால் ஒரு அன்பை காட்ட முடியும் அப்படின்னா அது விஜய் அண்ணாவோட ரசிகர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஃபேமிலி இந்த அளவுக்கு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனாலும் முதல்வராக அவருடைய கடமைகளை அவர் சரியாக செஞ்சிட்டு இருக்காரு, சரியாக அலோகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆள் மனசில் இருக்கிற அந்த விஷயங்கள் தான் இன்னமும் விஜய் அண்ணாவை செலுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அவரும் ஒரு மனுஷன்தான். தயவு செய்து அவர் பண்ணுற விஷயங்களை இன்னைக்கு கண்ணு மூக்கு வச்சு பேசாதீங்க. ஏன்னா அவரும் ஒரு மனுஷன் தான். நம்மளாம் மாதிரியே அவருக்கும் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மனுஷனை 360 டிகிரிலேருந்து யாராலையுமே தாக்கனா அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இன்னைக்கு விஜய் அண்ணா இருக்காரு. அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா மிகுந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தையே அவர் முடிவு செய்வார். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் செய்கிற பழக்கம் அவருக்கு இப்போ கிடையாது. இண்டஸ்ட்ரியில் வந்த காலத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்ச அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆதரவாக பேசியிருக்காரு ஜெயம் ரவி.